Dear friends, இந்த வீடியோவில் ஒரு சின்ன ட்ரிக்கை அப்ளை பண்ணி ஆட்டோசம் ஃபார்முலா மூலம் மல்டிபிள் டோட்டல்ஸை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இந்த காலத்தில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரை உள்ள மந்த்ஸ் என்ட்ராயிருக்கு. இந்த ரோவில் அந்த கம்பெனியோட பிரான்ச்சஸ் எந்தெந்த ஊரில் இருக்கோ அந்த ஊர் பேருங்கள்லாம் என்ட்ராயிருக்கு. கம்பெனியில் ஜனவரி மாதம் மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் சேல்ஸ் ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் நார்மலாக என்ன செய்வோம்னா, இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோசம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஆட்டோசம் ஃபார்முலாவுக்கு ஷார்ட்கட் ஆல்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஈக்குவல் டு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். நான் இப்போ ஆல்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஈக்குவல் டு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே ஆட்டோசம் ஃபார்முலா அப்ளை ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் சேல்ஸ் ஆன எல்லா டீட்டெயில்ஸும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே அந்த ஃபார்முலா என்ட்ரு ஆகி அதோட வேல்யூ தெரியுது. இப்போ பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் மாதம் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்து வச்சா ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியும். இப்போ கீழ் நோக்கி இழுத்து இதோட டோட்டலாக கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலமில் என்ட்ராயிருக்கிற டேட்டாவுக்கு அடிப்பகுதியில் உள்ள செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட்டோசம் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஆல்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஈக்குவல் டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகிருச்சு. இப்போ என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா இங்கே என்ட்ராகி அதோட வேல்யூ தெரியுது. இப்போ கீழே உள்ள எல்லா செல்ஸ்லேயும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மவுஸை வச்ச உடனே ப்ளஸ் சிம்பிள் தெரியுது. இப்போ இழுக்கிறேன். இழுத்து இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு மவுஸை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த எல்லா செல்ஸ்லேயும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆகி அதோட வேல்யூ தெரியுது. இந்த மாதிரி தான் நாம் எல்லாருமே செய்வோம். இப்போ நான் சொல்கிற ஒரு ஈஸி ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த மல்டி டோட்டல்ஸை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இதில் என்ட்ராக இருக்கிற நம்பர்ஸை செலக்ட் பண்ணுறேன். நம்பர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட எந்தெந்த செல்லில் டோட்டல் என்ட்ராகணுமோ அந்த செல்ஸையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த நம்பர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த காலமை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள இந்த ரோவையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆட்டோசம் ஃபார்முலாக்குள்ளே ஷார்ட்கட்டாக அப்ளை பண்ண போகிறேன். இப்போ கீபோர்டில் ஆல்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிட்டு ஈக்குவல் டு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டோட்டல்ஸும் ஒரே சமயத்தில் என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த மாதிரி மல்டிபிள் டோட்டல்ஸை கால்குலேட் பண்ணும்போது இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நாம் ரொம்ப ஈஸியாக டோட்டல்ஸை கண்டுபிடிக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.